ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் ஒரு அழுவு ஜாக்கெட் வச்சு உங்களுக்கு எப்படி கட்டிங் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். பாருங்கள், இது ஒரு ஃபங்க்ஷன் ஜாக்கெட்டுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த நெக்கு பேக் சைடு வருங்க. அப்புறம் கைக்கு பாருங்கள், கைக்கு தனி டிசைன் வரும், ரெண்டு கைக்கும் டிசைன் வரும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கும் டிசைன் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு டிசைன் இருக்குது. இப்போது இந்த டிசைனை கரெக்டாக நாம் சூப்பராக இந்த டிசைன் ஜாக்கெட்டு இப்போது வெட்டி அடிக்க போகிறோம். தள்ளி விடாமல் பாருங்கள். இன்னொரு டிசைன் பாருங்கள். இந்த டிசைனும் ஜாக்கெட்டு இது ஒரே அளவு 3 ஜாக்கெட்டு நாம் தைக்க போகிறோம். அப்புறம் பாருங்கள், இந்த ஜாக்கெட்டில் நாம் லோ நெக்கு வச்சு அடித்தானா நம்ம ஒரு வித்தியாசமாக ஒரு கட்டிங் போடணும். நார்மல் ஜாக்கெட் அடித்தானா ஒரு வித்தியாசமாக கட்டிங் போடணும். இப்போ பாருங்கள், இப்போது இது லோ நெக்குன்றதுனால எப்படி கட்டிங் போடுறேன்னு கொஞ்சம் பாருங்கள். இப்போது கீழ் சைடு எல் ஸ்கேல் வச்சு கரெக்டாக நீங்கள் கோடு போட்டுருங்க. பாருங்கள், அப்புறம் ஒரு 1.5 இன்ச்சுக்குங்க பின்னாடி மடிப்புக்காக, பின்னாடி சைடு நம்ம மடிப்புக்காக 1.5 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த அழுவு ஜாக்கெட்டில் நம்ம அப்புறம் இந்த லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணுங்க. லென்த் பாருங்கள், கரெக்டாக ஃபினிஷிங் அளவு 13.5 இன்ச்சுங்க. சரிங்களா? அந்த 13.5 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்கள். சரிங்களா? பாருங்கள், 13.5 இன்ச்சு நம்ம ஃபினிஷிங் அளவு. மேல் பக்கம் பிடிச்சி ஷோல்டர் அடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிடுங்க. அப்போ டோட்டலாக 14 இன்ச்சு கிடைக்கும். கீழ்ப்பக்கம் அந்த 1.5 இன்ச்சு சேர்த்தாம. சரிங்களா? பாருங்கள், க்ளீனாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும்படிமா நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த அளவுகளெல்லாம் எழுதிட்டேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலில் இது மட்டும் இல்லைங்க, சுடிதார் கட்டிங்கு, பேண்ட் கட்டிங்கு, ஷர்ட்டு கட்டிங்கு எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த அளவுகளெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. அப்புறம் பாருங்கள், இப்போது இடுப்பு அளவு நாம் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அளவு ஜாக்கெட்டில் இடுப்பு எவ்வளோன்னு பாருங்கள். இடுப்பு அளவு நம்ம எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி அளவு எடுக்கணுன்னா, நம்ம ஐ சைடு இருக்குது இல்லைங்களா, ஐ கட்டுவோம் இல்லைங்களா, அந்த ஐ கட்டுற அந்த 3/4 இன்ச்சு விட்டுறணும். அதிலிருந்து அளக்கக்கூடாது. பாருங்கள், அந்த 3/4 இன்ச்சு விட்டு அளந்துருங்க. 34 இன்ச்சு இருக்குங்க. இடுப்பளவு 34 இன்ச்சு. அதை 4ஆக டிவைட் பண்ணானா 8.5 இன்ச்சு வரும். அது கூட 1 இன்ச்சு டாட்டுக்காகவும் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டு மார்க் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், இப்போது மார்பு சுற்றளவு நாம் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் சைடு ஊக்கு சைடு அளந்துருங்க. எவ்வளோ இருக்குதுன்னு அதை நோட் பண்ணிக்கிங்க. எங்கே அளந்தோமோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி பேக் சைடு கரெக்டாக வச்சு ரொம்ப இழுக்காதீங்க. கரெக்டாக அப்படியே வச்சு அளந்து பாருங்கள். அப்புறம் ஐ பக்கம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ டோட்டலாக இது 38 இன்ச்சு வருதுங்க. சரிங்களா? அப்போது இவங்க மார்பு சுற்றளவு 38. அதை நோட் பண்ணிக்கிங்க. மார்பு சுற்றளவு 38 அப்படின்ற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அதை எப்படி நாம் கணக்கிடுறோன்னு பாருங்கள். அந்த 38 இன்ச்சை
நம்ம 4ஆக டிவைட் பண்ணுங்க. 4ஆக டிவைட் பண்ணானா 9.5 இன்ச்சு கிடைக்குங்க. சரிங்களா? அப்போது அந்த 9.5 இன்ச்சிலிருந்து 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நல்லா கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க. 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சு. சரிங்களா? டோட்டலாக எண்டில் வந்து 12 இன்ச்சு மார்க் வருங்க. சரிங்களா? 12 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் பாருங்கள் க்ளீனாக பார்த்துட்டு வாங்க. கரெக்டாக இதே மாதிரி மார்க் பண்ணுங்கள். இப்போது பேக் சைடு நம்ம நெக்கு இறக்கம் வைக்க போகிறோம். இப்போ பேக் சைடு இறக்கம் வைக்கணுன்னா பாருங்கள், நம்ம இப்போ வந்து இந்த டிசைன் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் எவ்வளோ நெக்கு இறக்கம் கொடுத்துருக்காங்கன்னு அதை நம்ம கவனிக்கணுங்க. நாம் வந்து ஒரு நார்மல் அளவாக நம்ம வைக்க முடியாது. இதில் எவ்வளோ டீப்பாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து 9.5 இன்ச்சுங்க. 9.5 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம 9.5 இன்ச்சு அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு நம்ம லென்த் வச்சிட்டோம். பாருங்கள், இந்த 10 இன்ச்சு லென்த் வச்சானா நார்மலாக வரும். இந்த அளவு ஜாக்கெட்லேயும் பாருங்கள், பேக் சைடு 4 இன்ச்சு கீழே இருக்குது டீப்பு. பாருங்கள், கீழே அந்த 10 இல்லாமல் கீழே வந்து ஒரு 4 இன்ச்சு இருக்குது. அதை மார்க் பண்ணிக்கிங்க. பாருங்கள் மக்களே, இந்த இடம் முக்கியமான கவனிக்க வேண்டிய இடம். பாருங்கள், டேப்பை வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு க்ராஸாக எடுத்துகிட்டு வர போகிறேன். அந்த டேப்பை வந்து க்ராஸாக எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சிலிருந்து 3/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் காட்டும். அந்த டிஃப்ரெண்ட்டை வந்து சரி பண்ணணுன்னா நம்ம எண்டில் இருந்து 12.5 இன்ச்சிலேருந்து 11.5 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த மார்க்கு பண்ணியாச்சு. அந்த எண்டு மார்க்கு 12.5 மார்க் இருக்குது பாருங்கள், 12 இன்ச்சு மார்க்கு 12 இன்ச்சு மார்க் இருக்குது பாருங்கள், அந்த மார்க்கும் இருக்கணும். அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ண மார்க்கும் இருக்கணும். அதே 12 இன்ச்சு கீழேயும் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. சரிங்களா? இப்போது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிங்க, நாம் அங்கே 1/2 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது மைண்டில் வச்சுக்கிங்க. அப்புறம் பாருங்கள், இப்போ வந்து இந்த நெக்குடைய அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டிசைன் வச்சுருக்காங்க இல்லைங்களா, இந்த டிசைன் வச்சா அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அகலத்திலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிங்க. சரிங்களா? 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி கரெக்டாக கழுத்துடைய அகலம் வந்து 3.25 இன்ச்சு வருதுங்க. சரிங்களா? அந்த டிசைன்லேருந்து நான் 1/2 இன்ச்சு கம்மி பண்ண சொல்லியிருக்கேன். இப்போது நம்ம நெக் அகலம் வந்து 2.25 வச்சுருக்கோம். சரிங்களா? 2.25க்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க, ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. சரிங்களா? இந்த கழுத்தை வந்து இப்போ வெட்ட வேண்டாம். நம்ம கடைசியில் துணி தைக்கும்போது அந்த டிசைனுக்கு ஏற்ப நம்ம வெட்டிடலாம். இப்போ வெட்ட வேண்டாம். மார்க் மாத்திரம் நாங்கள் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது நெக் மார்க் முடிஞ்சிச்சு. சரிங்களா? பாருங்கள், அடுத்தது இப்போது எதை மார்க் பண்ணுறேன்னு கவனிச்சுக்கிங்க. இப்போது சென்ட்ரு க்ரீஸ் லைன் போட போகிறோம். சரிங்களா? இந்த ஷோல்ட்ரு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 2.25 இருக்குது. இப்போது 2.25 எப்படி வர வைக்கிறோன்னு பாருங்கள். இப்போ தான் க்ரீஸ் லைன் போட போகிறோம். க்ரீஸ் லைன்ன்றது சென்டர் பாயிண்ட், சென்டராக இந்த பாடியுடைய சென்டர் மையப்பகுதி. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 9.5லேருந்து 2 டிவைட் பண்ணானா 4.25 வரும். சரிங்களா? 4.25க்கு மேல் பக்கம் மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் வந்து 8.5 இன்ச்சு நம்ம இடுப்பளவு சொல்லியிருக்கோம். அது கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 9 இன்ச்சை வந்து 2 டிவைட் பண்ணானா 4.5 இன்ச்சு வருங்க. 4.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போது கீழ்ப்பக்கம் 4.5 இன்ச்சு, மேல் பக்கம் 4.25 இன்ச்சு.
கிராஸாக கோடு வரும், கிராஸாக கோடு போட்டுருங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த கிராஸாக கோடு மேலே 4.25 மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதிலிருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட்டாக அங்கே 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம ஷோல்டருடைய அகலம் வந்து ஃபினிஷிங் அகலம் வந்து 2.25ங்க. சரிங்களா? 2.25 இன்ச்சு ஃபினிஷிங் அகலம். இப்போ வந்து இதோடைய அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு நாம் பார்க்கலாம். அந்த ஸ்ட்ரைட்டாக அதுக்கு கோடு போட்டுருங்க. பாருங்கள், 3 இன்ச்சு கிடைக்குதுங்க. சரிங்களா? கழுத்து நெக்கில் இருந்து ஷோல்டர் அகலம் அந்த 1.25 இன்ச்சு அங்கே மார்க் பண்ணுவீங்களா, அது வரைக்கும் 3 இன்ச்சு கிடைக்குது. அப்போது நம்ம ஃபினிஷிங் அகலம் வந்து நம்மளுக்கு வந்து ஷோல்டர் அகலம் 2.25 இன்ச்சு கிடைச்சிரும். ஏன்னா 1/4 இன்ச்சு நெக்கில் பிடிச்சி அடிப்போம், 1/2 இன்ச்சு வந்து நம்ம கை ஜாயிண்ட் வைக்கும்போது அங்கே அடிப்போங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போது அடுத்தது எதை மார்க் பண்ண போகிறோன்னா, நம்ம ஆம்ஹோல் அளவு மார்க் பண்ண போகிறோங்க. முக்கியமான அளவு பாருங்கள், ஆம்ஹோல் அளவு மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஆம்ஹோல் அளவு ஜாக்கெட்டில் வந்து நீங்கள் அக்கல் சைடில் வந்து கரெக்டாக மேலே ஷோல்டர்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு தையல் அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஜாயிண்ட் தையல் அடிச்சிருக்கிற அளவுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. 8.25 இன்ச்சு இருக்குங்க. சரிங்களா? 8.25 இன்ச்சு இருக்குது. பாருங்கள், அந்த 8.25 இன்ச்சிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்கள். மேலே ஷோல்டர்லேருந்து நம்ம 1/2 இன்ச்சு அங்கே கம்மி பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு கிராஸாக வச்சு பாருங்கள், யாருமே இந்த மாதிரி கிராஸாக வச்சு இந்த மெத்தட் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிங்க, சூப்பராக நம்ம ஆம்ஹோல் அளவு கிடச்சிரும். பாருங்கள், அந்த கிராஸ்லேயே 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 8 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், 8.25 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 8 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வந்து லென்த்தை அளவெடுத்து பாருங்கள், 6 இன்ச்சு வரும். அங்கே 6 இன்ச்சு நோட் பண்ணிடுங்க. இந்த பக்கமும் ஷோல்டர்லேருந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. 6 இன்ச்சு மார்க் பண்ணதை ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. பாருங்கள், இப்போ வந்து அந்த 1/2 இன்ச்சு கம்மி பண்ணோம் இல்லைங்களா, அதிலிருந்து 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி அங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஷோல்டர்லேருந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 6 இன்ச்சை வந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 5.5 இன்ச்சு வரும். 5.5 இன்ச்சை வந்து 2ஆக டிவைட் பண்ணானா 2.25 வரும். 2.25க்கு மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு நம்ம அப்படியே ரவுண்ட் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம கையிலேயே ரவுண்ட் பண்ணிடுங்க. எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். நீங்கள் ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு ரவுண்ட் பண்ணலாம். பாருங்கள், அந்த கிராஸில் வந்து 1.25 இன்ச்சு கிராஸ் வரும். பாருங்கள், நீங்கள் வேணுமானா அளந்து பார்த்துக்கோங்க, 1.25 இன்ச்சு கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது ஆம்ஹோல் அளவு வந்து நம்மளுக்கு 8.25 இன்ச்சு கிடைக்கணும். நீங்கள் கரெக்டாக அளந்து பாருங்கள், 8.25 இன்ச்சு பக்காவாக கிடைச்சிருச்சு. பாருங்கள், கரெக்டாக அந்த தையல் மார்க்குக்கு. சரிங்களா? இப்போ வந்து நாம் வந்து எண்டில் பாருங்கள் கட்டிங் மார்க் பண்ணுறோம் பாருங்கள். இப்போது அந்த 1/2 இன்ச்சில் நம்ம ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், அதையும் நோட் பண்ணியிருங்க. அந்த 1/2 இன்ச்சு வந்து கடைசியாக கட் பண்ணி வீச போகிறோம். ஃப்ரண்ட் பாகை கட் பண்ண முடிஞ்ச பின்னாடி அதை கட் பண்ணி வீச போகிறோம். பாருங்க, இப்போ வந்து இந்த அளவுகளை நோட் பண்ணி எழுதிக்கங்க. சரிங்களா? இப்போ இதை மைன்யூட்டாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் வந்து எண்டிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சை கம்மி பண்ணியிருக்கீங்க. இப்போ கட் பண்ணுற பாருங்க, அதை பாருங்க. அந்த 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சோம் இல்லைங்களா, அந்த எக்ஸ்ட்ரா வச்சதை இப்போ கட் பண்ணி பாருங்கள், அது வரைக்கும் கட் பண்ணுறோம்.
கடைசியில் தான் அந்த 1/2 இன்ச்சை கட் பண்ணி வீச போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணி முடிஞ்ச பின்னாடி தான் அதை எடுக்கணும். அது வரைக்கும் அதை கட் பண்ணக்கூடாது. நீங்கள் கண்டினியூஸாக ஃப்ரண்ட் பார்ட்டையும் கட் பண்ணும்போது பாருங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக அது எதுக்காக அந்த 1/2 இன்ச்சு விட்டுருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? எவ்வளோ பக்காவாக ஃபினிஷிங் கிடச்சிருக்கு பாருங்கள். அப்புறம் வந்து இப்போது பேக் சைடு டாட் மாத்திரம் இன்னும் மார்க் பண்ணணும். பாருங்கள், இன்னொரு வாட்டி செக் பண்ணிடுங்க. அந்த ஆம்போல் அளவு எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக 8.25 இன்ச்சு நம்மளுக்கு கிடச்சிருது. இப்போது அடுத்தது பாருங்கள், பேக் சைடு அந்த டாட் மாத்திரம் மார்க் பண்ணணும். பாருங்கள், கீழ்ப்பக்கம் மடிப்பு பக்கத்துலேயும் பாருங்கள் அந்த 1/2 இன்ச்சு கட் பண்ணி வீச போகிறோம். அதுதான் இப்போது சக்கை வெட்டுற பாருங்கள், அதுதான் நம்ம டிச்சிங் மார்க்கு. இப்போது பேக் சைடு வந்து இந்த டாட் மார்க் பண்ணுங்கள். நம்ம பாடி மார்பளவு எடுத்துக்கோங்க. 38 இன்ச் வருது. அதை 4ஆக டிவைட் பண்ணனா 9.5 இன்ச்சு கிடைக்குதுங்க. அது கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணானா கீழ்ப்பக்கத்துலேருந்து நம்மளுக்கு 4 இன்ச்சு கிடைக்கும். ஓகேங்களே மக்களே? ஓகே மக்களே, இது வரைக்கும் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமுத்திடுங்க மக்களே. பாருங்கள், இதோடைய அடுத்த பார்ட் வந்து செகண்ட் பார்ட் போட போகிறேன். ஃப்ரண்ட் பாகை கட் பண்ணுறதும், கை ஹேண்ட் கட் பண்ணுறதும், பட்டி எல்லாமே கட் பண்ணுறதும், அப்புறம் வந்து அந்த சேலையில் எப்படி ப்ளேஸ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். டிசைன் ஜாக்கெட்டு இதை பக்காவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே மக்களே, உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்காக செலவழித்தமைக்க ரொம்ப நன்றி மக்களே. நன்றி நன்றி நன்றி.